Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. TN TET paper 1 and paper 2 கான இங்கிலீஷ் classes பார்த்துட்டு இருக்கோம். 9th standard school bookல இருக்கிற poems and அதோட authors இன்னைக்கு பார்க்கலாம். Name of the poem and author. Poem Stopping by Woods on a Snowy Evening. Author Robert Frost. இதுக்கு என்ன ட்ரிக் வைக்கலாம்? ராபர்ட்டு வுட்டை கட் பண்ணாது. வுட்டை கட் பண்ணாது. ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். ராபர்ட் வுட்டை கட் பண்ணாது. ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை வச்சு 2 போயம்ஸ் பார்த்துருக்குறோங்க. ஒன்று வந்துட்டு எ டைம் டு டாக், இன்னொன்று வந்து ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங். அவ்வளோதாங்க. இந்த ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பொயட். ஹீ ரிசீவ்டு 4 புலிட்சர் ப்ரைஸஸ். இவர் வந்து புலிட்சர் ப்ரைஸஸ் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. தென் இவர் வந்துட்டு எஃப் கெனடிஸ் இனாகரேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாகவும் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவரை வந்து வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா பொயட் லாரேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பொயட் லாரேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு யாரை சொல்கிறாங்க? ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டை சொல்கிறாங்க. பொயட் லாரேட் ஆஃப் சிக்கன் யாரங்க பார்த்தோம்? கெஸ்ட் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். பொயட் லாரேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ராபர்ட் ஃப்ரோஸ்ட். பொயட் லாரேட் ஆஃப் த மிச்சிகன் அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவரோட ஃபேமஸ் ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூ, மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஃபேமஸ் ஒர்க். ரோட்டில் வெஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருந்தேன், ஒரு வாலில் போய் முட்டுனேன், ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதாங்க. ரோட்டில் வெஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருந்தேன், ஒரு வாலில் போய் முட்டுனேன், ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதாங்க. தென் இதுலையும் பேரலல் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த போயம்க்கு பின்னாடியெல்லாம் இன்னொரு போயம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஜூர் எழுதினவர் வில்லியம் ஹென்றி டேவிஸ். லைஜூர் எழுதினது வில்லியம் ஹென்றி டேவிஸ். இதுக்கு எப்படிங்க நம்ம வச்சுக்கலாம் ட்ரிக் வச்சுக்கலாம்? ஹென்றி ஷோரா சொல்கிறியா? ஹென்றி ஷோரா சொல்கிறியா? அவ்வளோதாங்க. லைஜூர் வில்லியம் ஹென்றி டேவிஸ். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங் ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டு. ராபர்ட்டு வுட்டை கட் பண்ணாத. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பொயட். இவர் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கிறாரு. பொயட் லாரேட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இவருக்கு வந்துட்டு 4 ஃபேமஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், தென் மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங் எக்ஸெட்ரா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னேன்? ரோட்டில் வெஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறப்ப வாலில் முட்டி ஆப்பிள் கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதாங்க. அடுத்து லைஷூர் வில்லியம் ஹென்றி டேவிஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹென்றி ஷோரா சொல்கிறியா? அவ்வளோதாங்க. அடுத்து போயம் எ பாய்சான் ட்ரீ. ஆத்தர் வில்லியம் பிளேக். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பாய்சன் சாப்பிட்டா பிளேக் நோய் வந்துடும். அவ்வளோதாங்க. பாய்சன் சாப்பிட்டா பிளேக் நோய் வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாய்சன் சாப்பிட்டா பிளேக் நோய் வந்துடும். அவ்வளோதாங்க. எ பாய்சன் ட்ரீ வில்லியம் பிளேக் அப்படிங்கிறவர் ஒரு இங்கிலீஷ் பொயட். இதெல்லாம் முக்கியங்க. இது வந்துட்டு லாஸ்ட் டெட்லையுமே ஒரு ஆத்தர் பேரை கொடுத்து இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வில்லியம் பிளேக் அப்படிங்கிறவர் இங்கிலீஷ் பொயட். தென் இவர் ஒரு பெயிண்டர், இவர் ஒரு பிரிண்ட் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா லண்டனில் பிறந்திருக்கிறாரு. இவரோட ஃபேமஸ் போயம்ஸ் என்னென்ன அப்படின்னா தி லேம்ப், தி டைகர், ரெண்டுமே இவரோட ஃபேமஸ் போயம்னு சொல்கிறாங்க. அடுத்து அன்கில்லிங் எ ட்ரீ போயம். ஆத்தர் ஜீவ் பட்டேல். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? பட்டேலு ட்ரீயை கில் பண்ணாத. அவ்வளோதாங்க. அன்கில்லிங் எ ட்ரீ ஜீவ் பட்டேல் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் பொயட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல், இதெல்லாம் இவரோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி ஹாஸ் ஆல்சோ பென்ட் 3 plays. ஹி ஹாஸ் பீன் கண்டக்டிங் எ poetry workshop in ரிஷி வேலே ஸ்கூல் ஃபார் மோர் தென் அ decade. இவர் வந்து ரிஷி வேலே ஸ்கூலில் ஒரு ஒர்க் ஷாப்பை வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. Then this poem is taken from his poetry collection poems published in 1966. அடுத்து இதுலேயும் ஒரு parallel reading மாதிரி ஒரு poem கொடுத்துருக்குறாங்க. Advice from a tree. ஆத்தர் இலன் ஷமீர். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷமீர் அட்வைஸ் பண்ணவே பண்ணாது. அவ்வளோதாங்க. அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ இலன் ஷமீர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை போயம் மேரி போத்தம் ஹோவிட். இது வந்துட்டு ஆத்தர். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? மேரி ஸ்பைடர் கூட போய் விளையாண்டுட்டு இருக்காது. மேரி ஸ்பைடர் கூட போய் விளையாடாத. த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை மேரி போத்தம் ஹோவித். மேரி போத்தம் ஹோவித் வாஸ் அ இங்கிலீஷ் பொயட். இவங்க ஒரு இங்கிலீஷ் பொயட்.
தென் இவங்க வந்துட்டு கொலிஃபோர்டில் வந்துட்டு பிறந்திருக்கிறாங்க. ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி. ஷீ கமென்ஸ்ட் ரைட்டிங் வேர்சஸ் அட் அ வெரி இயர்லி ஏஜ். டுகெதர் வித் ஹர் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹோவித் ஷீ ரோட் ஓவர் 180 புக்ஸ். இவங்க ஹஸ்பண்டும் இவங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்னால ஓவர் 180 புக்ஸ் வந்துட்டு எழுதி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுலேயும் பேரலல் ரீடிங்கில் ஒரு போயம் நெவர் ட்ரஸ்ட் எ மிரர், எரின் ஹான்சன் எழுதியிருக்கிறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மிரர் எரர் காட்டும், மிரர் எரர் காட்டும், மிரர் எரர் காட்டும். ஸோ நெவர் ட்ரஸ்டட் எ மிரர், எரின் ஹான்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போயம் த ரிவர், ஆத்தர் கரோலின் அண்ட் பவுல்ஸ். போயம் த ரிவர், ஆத்தர் கரோலின் அண்ட் பவுல்ஸ். இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ரிவரை பவுல் அடக்க முடியாதுங்க, ரிவரை பவுல் அடக்க முடியாதுங்க, அவ்வளோதான். த ரிவர் கரோலின் அண்ட் பவுல்ஸ். கரோலின் அண்ட் பவுல்ஸ் வாஸ் அன் இங்கிலீஷ் பொயட். இவங்க ஒரு இங்கிலீஷ் பொயட். தென் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ராபர்ட் சவுத்தே, த பொயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. த பொயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு இவங்கள சொல்கிறாங்க. ஷி ரோட் வேரியஸ் அதர் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங் த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச்யார்ட் அண்ட் டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். அதெல்லாம் வந்துட்டு இவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுலேயும் ஒரு பேரலல் ரீடிங் நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர். எழுதினவங்க எமிலி டிக்கின்சன். நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர் எழுதினவங்க எமிலி டிக்கின்சன். எப்படி மேம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஓகே, நேச்சர், நேச்சர் எமிலி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எமிலி எப்பயுமே நேச்சரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க, எமிலி எப்பயுமே நேச்சரோட கனெக்ட் ஆகிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர், எமிலி டிக்கின்சன். அடுத்து தி காமெட் போயம் நார்மன் லிட்டில் ஃபோர்ட். இது வந்து ஆத்தர். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? நார்மன் எப்பயுமே கம்னு சொல்லிட்டே இருப்பார். நார்மன் எப்பயுமே கம்னு சொல்லிட்டே இருப்பார். நார்மன் எப்பயுமே கம்னு சொல்லிட்டே இருப்பார். நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் பொயட். இவரோட மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே எது கூட கனெக்டாக இருக்கும் அப்படின்னா லைஃப் கூடயும் நேச்சர் கூடயும் கனெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து இதுலேயும் பேரலல் ரீடிங் மாதிரியான ஒரு போயம் தி ஸ்டார், ஜேன் டெய்லர். தி ஸ்டார், ஜேன் டெய்லர். டெய்லருக்கு எப்பயுமே ஒரு ஆசைங்க, என்னன்னா அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு. டெய்லருக்கு எப்பயுமே ஒரு ஆசை, ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு. த ஸ்டார், ஜேன் டெய்லர். அடுத்து த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இது நம்மளுக்கு தெரியுங்க, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதுக்கு என்னங்க வைக்கலாம்? த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஃபேமிலின்னு இருந்தாவே கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. ஃபேமிலின்னு இருந்தாவே கெஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க. இந்த எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம நிறைய போயம்ஸ் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் டீமாக ஒர்க் பண்ணுவோம், டீம் ஒர்க். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், கரேஜ். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருந்தால் ரொம்ப கரேஜிங்காக இருப்போம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், கரேஜ். குட் புக்ஸ், குட் புக்ஸுக்கும் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க முன்னாடி நம்ம படித்த மாதிரி நம்மளுக்கு நிறைய புக்ஸ் பேர் தெரிகிற மாதிரி சொல்லிக்குவோம். குட் புக்ஸுங்கிறது எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இப்போது த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ், ஃபேமிலின்னு இருந்தாவே வீட்டுக்கு யார் வருவாங்க? கெஸ்ட் வருவாங்க, அவ்வளோதாங்க. மெமரிஸ் ஆஃப் மை டேட், ரெபேக்கா டி குக். மெமரிஸ் ஆஃப் மை டேட், ரெபேக்கா டி குக். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? டேடுனாவே நம்மளுக்கு எதுங்க ஞாபகம் வருது? அவர் நம்மளுக்கு செஞ்சு தர குக்கிங் தான் ஞாபகம் வருது. டேடுனாவே நம்மளுக்கு குக்கிங் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் சமைக்கிறது தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸ்பெஷலாக இருக்கும். அம்மா டெய்லியும் சமைச்சாலுமே நம்மளுக்கு அது ஸ்பெஷலாக இருக்காது. அப்போ ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுத்துட்டாலே அது நம்மளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ மெமரிஸ் ஆஃப் மை டேடு, ரெபேக்கா டி குக். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தாட்டி குவிக்காக ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாங்களா? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டு. ராபர்ட்டு வுட்டை கட் பண்ணாத. அடுத்து லெய்ஷூர் அப்படிங்கிறது வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஹென்ரி ஷோரா சொல்கிறியா? அவ்வளோதாங்க. எ பாய்சன் ட்ரீ, வில்லியம் பிளேக். பாய்சன் சாப்பிட்டா பிளேக் வந்துடும், பாய்சன் சாப்பிட்டா பிளேக் வந்துடும். ஆன் கில்லிங் எ ட்ரீ, ஜீவ் பட்டேல். பட்டேல் ட்ரீயை கில் பண்ணாத, பட்டேல் ட்ரீயை கில் பண்ணாத. அடுத்து அட்வைஸ் ஃப்ரம் அ ட்ரீ, இளன் ஷமீர். ஷமீர் அட்வைஸ் பண்ணாத, ஷமீர் அட்வைஸ் பண்ணாத. த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, மேரி போத்தம் ஹோவிட். மேரி ஸ்பைடர் மாதிரி நீ எப்போ பார்த்தாலும் பறந்துட்டே இருக்காது, மேரி ஸ்பைடர் மாதிரி எப்போ பார்த்தாலும் பறந்துட்டே இருக்காது. நெவர் ட்ரஸ்ட் அ மிரர், எரின் ஹான்சன். மிரர் எப்பவுமே எரர் காமிக்கும், மிரர் எப்பயுமே எரர் காமிக்கும். தி ரிவர், கரோலின் அண்ட் பவுல்ஸ். ஒரு பவுலில் ரிவரை அடைக்க முடியாது, பவுலில் ரிவரை அடைக்க முடியாது. இவங்களை வேற எப்படி சொல்கிறாங்க? த பொயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேச்சர் த ஜென்லஸ்ட் மதர், எமிலி டிக்கின்சன்.
எமிலிக்கு எப்பயுமே நேச்சர்னா பிடிக்கும். எமிலிக்கு நேச்சர்னா பிடிக்கும். தி கோமெட் நார்மன் லிட்டில் ஃபோர். நார்மன் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? கம்னு சொல்லிட்டே இருப்பாரு. நார்மன் எப்பயுமே கம்னு சொல்லிட்டே இருப்பாரு. தி ஸ்டார் ஜேன் டெய்லர். டெய்லருக்கு எப்பயுமே நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பா. டெய்லருக்கு எப்பயுமே தான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பா. த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஃபேமிலின்னு இருந்தாவே கெஸ்ட் வரதான் செய்வாங்க. மெமரிஸ் ஆஃப் மை டேட் ரெபேக்கா டி குக். டேடோட மெமரி அப்படின்னாவே நம்மளுக்கு குக் பண்ணுறது தான். ஸோ டேடோட மெமரினாவே நம்மளுக்கு குக் பண்ணுறது தான். மெமரிஸ் ஆஃப் மை டேட் ரெபேக்கா டி குக். அடுத்து ப்ரோஸ். நேம் ஆஃப் த ப்ரோஸ் அண்ட் அதோட ஆத்தர். லேர்னிங் த கேம் லெசனோட நேம். தென் இதோட ஆத்தர் வந்து சச்சின் டெண்டுல்கர். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டர். அவரோட ஒரு பாடம் தான் லேர்னிங் த கேம். ஸோ லேர்னிங் த கேம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே. இது வந்துட்டு இந்த லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது சச்சின் டெண்டுல்கரோட ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர். இதுக்கு உங்களுக்கு ட்ரிக்கே தேவையில்லைங்க. கேமுனாவே சச்சின் டெண்டுல்கர் தான். கேமுனாவே சச்சின் டெண்டுல்கர் தான். அவ்வளோதாங்க. தென் அடுத்து ஐ கான்ட் கிளைம்ப் ட்ரீஸ் எனி மோர் ரஸ்கின் பாண்ட். துப்பறியும் படத்துலலாம் வந்துட்டு இது பாண்டுங்கிற பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ரஸ்கின் பாண்டு. ரஸ்கின் பாண்டு என்ன சொல்கிறாரு? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் ட்ரீஸ் மேலெலாம் ஏற மாட்டேன்பா. ட்ரீஸ் மேலெலாம் ஏறி திருடனை பிடிக்க மாட்டேன்பா. அப்போ ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ரஸ்கின் பாண்ட். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. He is an award-winning Indian author of British descent அப்படின்னு சொல்கிறாங்க. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. He got the Sahitya Akademi Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. சாகித்ய அகாதமி அவார்டு வந்து 1992 கொடுத்துருக்குறாங்க. ஹி வாஸ் த அவார்டட் த பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999 வாங்கியிருக்கிறாங்க. பத்மபூஷன் அவார்டு வந்து 2014 வாங்கியிருக்கிறாங்க. As the prolific writer, he has written over 500 short stories, essays and novels. His popular novel, The Blue Umbrella அப்படிங்கிறது ரஸ்கின் பாண்டோட ஒரு பாப்புலர் நாவல். Was made into Hindi film and was awarded the National Film Award Best Children's Film in 2007. 2007ல Best National Film Award வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இதுலயே நம்மளுக்கு புக்கில் வந்துட்டு டூ யூ நோன்னு கொடுத்து இது கொடுத்துருப்பாங்கங்க. இதில் பரம்வீர் சக்ரா இஸ் த ஹையஸ்ட் வார்ம் டைம் கேலண்ட்ரி அவார்ட் கிவன் டு சோல்ஜர்ஸ். இந்த பரம்வீர் சக்ரா யாருக்கு கொடுப்பாங்க? சோல்ஜருக்கு கொடுப்பாங்க. ஃபார் த டிஸ்பிளே ஆஃப் அட்மோஸ்ட் கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃப்லெஸ்னஸ் வென் ஃபேஸிங் த எனிமி. இது வந்துட்டு 1950ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ்க்கு வந்துட்டு இது கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் 2019 வரைக்குமே இந்த அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஓல்டு மேன் ரிவர் டொரோத்தி டெமிங். ஓல்டு மேன் ரிவர் டொரோத்தி டெமிங். ஓல்டு மேன் டோரை திறக்காதீங்க, பக்கத்துலேயே ரிவர் இருக்குது. ஓல்டு மேன் டோரை திறக்காதீங்க, பக்கத்துலேயே ரிவர் இருக்குது. ஓல்டு மேன் டோரை திறக்காதீங்க, பக்கத்துலேயே ரிவர் இருக்குது. அவ்வளோதாங்க. ஓல்டு மேன் ரிவர் டொரோத்தி டெமிங். டூ யூ நோன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேங்க. இது வந்து எதை பற்றிது அப்படின்னா ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குதுன்னா 1863ல் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் வந்துட்டு ஜீன் ஹென்ரி டுனாண்ட் அவங்கனால வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூமெண்ட் வந்து யார் அப்படின்னா ஜீன் ஹென்ரி டுனாண்ட் அப்படிங்கிறவங்க தான். இவருக்கு வந்துட்டு 1901ல் பீஸ்க்கான நோபல் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. 1901ல் பீஸ்க்கான நோபல் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. டூ யூ நோவில் கொடுத்த இன்னொரு கண்டென்ட். வேர்ல்டுலேயே 4th ஓல்டஸ்ட் டேம் எது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கிங் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கிராண்ட் அணைக்கட் தாங்க. இதை வந்து கல்லணை டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காவேரி ரிவருக்கு நடுவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2nd செஞ்சுரியில் கட்டியிருக்கிறாங்க. அடுத்து 17 ஆரஞ்சஸ் பில் நாட்டன். 17 ஆரஞ்சஸ் பில் நாட்டன். 17 ஆரஞ்சஸ்க்கு எவ்வளோ பில் வரும் தெரியுமா உனக்கு? 17 ஆரஞ்சஸ்க்கு எவ்வளோ பில் வரும் தெரியுமா உனக்கு? 17 ஆரஞ்சஸ் பில் நாட்டன். இதில் சில கண்டென்ட்ஸ் மட்டுங்க, முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். 1 ஆரஞ்ச் கண்டைன்ஸ் அவர் டெய்லி ரெக்வயர்மெண்ட் ஆஃப் விட்டமின் சி. ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே நம்மளுக்கு விட்டமின் சி ரெக்வயர்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு வந்து ஃபஸ்ட்டு க்ரோன் எங்கே ஆச்சு, ஃபஸ்ட்டு எங்கே வளர்ந்தது அப்படின்னா இந்தியாவில் தாங்க வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் தான் அது வேர்ல்டில் பல்வேறு ஏரியாவிலையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
சைனீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நியூ இயர் சீசனில் ஆரஞ்சை வந்துட்டு மற்றவங்களுக்குலாம் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாரிஸில் வந்துட்டு ஆரஞ்சு கொடுக்கறத வந்துட்டு சிம்பிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 17 ஆரஞ்சஸ் எழுதுறது பில் நாட்டன். இவரோட இன்னொரு நேம் வந்து வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நாட்டன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த வில்லியம் ஜான் பிரான்சிஸ் நாட்டன் தான் பில் நாட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஐரிஷ் போர்ன் பிரிட்டிஷ் பிளே ரைட் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரு வந்துட்டு பல்வேறு நாவல்ஸ், மெனி நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், பிளேஸ், சில்ட்ரன் புக்ஸ் இது எல்லாமே எழுதியிருக்கிறாரு. தென் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த பிளே அல்ஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. 1977 சில்ட்ரன்ஸ் நாவல் மை பால்ஸ் பேட்ஜர் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன் நாவலை 1977 எழுதியிருக்கிறாரு. அடுத்து வால்டர் த எலிக்சிர் ஆஃப் லைஃப். இவரை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. சிவி அப்படிங்கிறத சந்திரசேகர வெங்கடராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் சிவி ராமன். இவர் வந்து 7 நவம்பர் 1888 இருந்து 21 நவம்பர் 1970 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. தென் இவர் வந்து ஒரு இந்தியன் ஃபிசிசிஸ்ட். திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்கிறாருங்க. இது நம்மளுக்கு இங்கே மட்டும் யூஸ் ஆகாதுங்க, ஜிகேலையுமே யூஸ் ஆகும். ஸோ படிச்சுக்கோங்க. ஹீ கேரிட் அவுட் கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் இன் த ஃபீல்ட் ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங் ஃபீல்டில் வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. 1930 ஒரு நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸில் வந்துட்டு வாங்கியிருக்கிறார். எவ்ரி இயர் February 28 வந்துட்டு நம்ம நேஷனல் சயின்ஸ் டேவாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். இன் 1954 இந்தியா ஹானர்ட் ஹிம் வித் ஹிஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு த பாரத் ரத்னா. 1954 இவருக்கு பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவ்வளோதாங்க. இது எழுதுனது அதெல்லாம் யாரும் இல்லைங்க. ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்னா பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜன். இந்த ஸ்ரீனிவாச ராமானுஜன் வந்துட்டு ஜீரோவில் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எப்படி வந்தார்? ஜீரோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தன்னோட மேக்ஸ் மூலியமாக என்ன பண்ணார்? அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் வளர்ந்துருக்கிறாரு. அதை தாங்க ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ்னா ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஞாபகம் வந்துடணுங்க. அவரோட பயோகிராஃபி இது. அடுத்து எ பர்த்டே லெட்டர் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேருதுங்க. எ பர்த்டே லெட்டர் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு. அவர் வந்துட்டு அவர் பொண்ணு இந்திரா காந்திக்கு வந்துட்டு நிறைய லெட்டர் எழுதியிருப்பாருங்க. ஸோ லெட்டர் அப்படின்னாவே உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். நேரு வந்து என்ன பண்ணுவாருங்களாம், இந்திராவுக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் எழுதியிருப்பாருங்களாம். ஸோ அதையெல்லாம் தொகுத்து என்ன பண்ணுறாங்க 1942 ஒரு புக்காகவே போடுறாங்க. அந்த புக்கு தாங்க வந்து கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு புக்கையே வந்துட்டு 1942 ஜவஹர்லால் நேரு எழுதின அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தொகுத்து ஒரு புக்காகவே போடுறாங்க. இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ். இது வந்துட்டு 196 லெட்டர்ஸ் இந்த ஒரு கலெக்ஷன் தான் இந்த கிளிம்சி ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு சென்ட்ரல் ஃபிகர் இந்தியன் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். தென் இந்த ஜவஹர்லால் நேருவை வந்துட்டு பண்டிட் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு அங்கிள் நேரு மாமா அப்படின்னும் சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. ப்ரோஸ்க்கான ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடலாங்களா? நீங்களும் கூடயே சேர்ந்து படிச்சுட்டு வந்துருங்க. லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர். நம்மளுக்கு கேம்னாவே சச்சின் டெண்டுல்கர் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. ஐ கேன் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் ரஸ்கின் பாண்ட். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் எவ்வளோ பெரிய திருடனை பிடிக்கணும்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், ட்ரீஸ் மேலே ஏற மாட்டேன் அப்படின்னு ரஸ்கின் பாண்ட் சொல்கிறாரு. அடுத்து ஓல்டு மேன் ரிவர் டோரோத்தி டெமிங். ஓல்டு மேன் டோரை திறக்காதீங்க, டோருக்கு பக்கத்துலேயே ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஓல்டு மேன் டோரை திறக்காதீங்க, டோருக்கு பக்கத்துலேயே ரிவர் ஓடிட்டு இருக்கு. 17 ஆரஞ்சஸ் பில் நாட்டன். 17 ஆரஞ்சஸா? பில் எவ்வளோ வரும்னு உனக்கு தெரியுமா? வாட்டர் த எலிக்சிர் ஆஃப் லைஃப் சர் சிவி ராமன். தென் அடுத்து ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ் பயோகிராஃபி ஆஃப் ஸ்ரீனிவாச ராமானுஜ். எ பர்த்டே லெட்டர் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு வந்துட்டு யாருக்கு எழுதுனது? அவங்க பொண்ணு இந்திரா காந்திக்கு எழுதுனது. அவ்வளோதாங்க. இன்னைக்கு கிளாஸில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற போயம்ஸ், ப்ரோஸ் அதோட ஆத்தர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.